இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி கம்பெனியோடைய பெட் ஆம்ப் ஸ்டோரியோ டிலக்ஸ் அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். இது வந்து 4 பெட் ஐசி உள்ளது. நீங்கள் எதனா கட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்தால் நல்லா பார்த்து கட் பண்ணிக்கங்க. இதுதான் நம்ம சக்தி கம்பெனியுடைய ஸ்டீரியோ போர்டு. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எத்தனை வோல்ட்டு எத்தனை ஆம்பு கொடுக்கலாம்னு பார்ப்போம். இது வந்து ஒரு மாஸ்பெட்டுக்கு வந்து குறைஞ்சது நம்ம 1.2 ஆம்ஸ் கொடுக்கணும். வோல்டேஜ் வந்து 30 கொடுக்கணும் குறைஞ்சது. மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குறத பொறுத்து. ஒரு இதுக்கு 1.2னா இப்போ நம்ம 4 ஃபிட் பண்ணியிருக்கோம். 4னா 1.2 4னா 4.8 ஆம்ஸ் கொடுக்கணும். 4.8ன்னு நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்காது. அதனால் 5 ஆம்ஸ் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம எங்கெங்கேருந்து எந்தெந்த லைன் எடுக்கணும்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்பெட் ஐசியில் எந்த பக்கம் எந்த லைனை கொடுக்கணும்னு இப்போ சொல்கிறேன். இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த 2 ஐசி வந்து லெஃப்ட் சேனலுக்கான ஐசி, இந்த 2 ஐசி ரைட் சேனலுக்கான ஐசி. இங்கே நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து இங்கே பவர் சப்ளை கொடுத்துருவோம். நம்ம 24/0 யூஸ் பண்ணோம்னா 24+, 24-, 24-0 மொத்தமாக எல்லாத்துக்கும் காமனாக போயிடும் பவர் சப்ளை. இன்புட் வந்து 2 வகை கொடுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறது லெஃப்ட் ரைட்டுன்ற 2 கொடுப்போம். இந்த பக்கம் இந்த 2 சேனல், இந்த ஒரு சேனலுக்காக வந்து லெஃப்ட்டு நம்ம ஆடியோ போர்டிலேருந்து வர லெஃப்ட்டு இங்கே கிரவுண்டு கொடுப்போம். இந்த சேனலுக்கு இங்கே ரைட்டு இங்கே கிரவுண்டு கொடுப்போம். ஸ்பீக்கர் அவுட் வந்து கிரவுண்டு வந்து காமனாக எடுத்துக்கிடுவோம். இங்கே வர மெயின் ப்ளஸ் ஸ்பீக்கர் ப்ளஸுக்கு வந்து இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும் இங்கே 2 இருக்கும், அதில் 2 எடுத்துக்கிடுவோம். இந்த பக்கம் ரைட் சேனலுக்கான அவுட்டு வந்து இங்கே இருக்கும். இங்கே கிரவுண்டு வந்து காமனாக எடுத்துருவோம். இங்கே நான் இந்த சர்க்யூட் கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸை எடுத்துக்கோங்க. பெட் போர்டை இப்போ பார்த்தோம். உள்ளே இருக்கிற சர்க்யூட்ஸ் எல்லாம் இதான். உங்களுக்கு 2 லைட்டு கொடுத்துருப்பாங்க உள்ளக. உங்களுக்கு தெரியுதா? 2 லைட்டு நம்ம பவர் சப்ளை கொடுத்து போர்டு யூஸ் ஆச்சுன்னா இந்த லைட்டு உங்களுக்கு எரியும். இந்த மாஸ்பெட்டோட ஐசி.